பேர் சொல்லுங்க. அசைவுற சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தரை ருசித்து பாருங்கள், ஏனென்றால் அவர் ரொம்ப 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 நல்லவர் என்று சொல்லுகிறார். And if you have tasted the Lord and you know that He is so good, you will never stop worshiping Him. You will never stop saying thank you to Him. கர்த்தரை ருசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவரை பார்க்காமல், அவரை துதிக்காமல், அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. என்னுடைய சுவாசம் ஒவ்வொரு நேரமும், என்னுடைய மூச்சுக்கு காரணம் ஒவ்வொரு நேரமும் அவர் தான் என்று அறிந்து அவரே நோக்கி பார்த்து தகப்பனே நன்றி நன்றி நன்றி. சூழ்நிலையை பார்த்து நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறிவிடக் கூடாது. எதை எப்படியாயிருந்தாலும், எதை எப்படியாயிருந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கனி கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பட்டு மலனற்றே போனாலும், எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீங்க தான் பாருங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே.
சொல்லி அழைத்தவர் அவர் தானே. உன்னுடைய முதிர்வதில் அவர் இன்றைக்கும் நீ நிற்கக்கூடிய பலனை கொடுத்தவர் அவர் தானே. சத்துவத்தை கொடுத்தவர், பலனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறவர், ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறவர், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கதான்ப்பா எங்களுடைய பங்கு. மோசே சொல்லுகிறான், நீர்தான் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறது அவர் என்று சொல்லுகிறானே. And people, I want you to know today that God is the same yesterday, today and forever. அவர் மாறாதவர். ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உண்மையாய் சொல்லலாமா? எப்போதும் என் கண் முன்னே உம்மை நான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மை நான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனா என் வலப்பக்கத்தில் இருப்பதனா எங்க ஆண்டவரே என்று நாம் தேடுகிற வேலையில ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். உன்னுடைய சமூகத்தை உன்னுடைய கண்கள் பார்க்காமல் இருந்தாலும் ஏதோ நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் என்று ஒரு ஆவியானவர் நம்ம மத்தியில பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். முச்செடியின் நடுவில் தோன்றினார். அவர் அக்னி நெருப்பாய் மத்தியில இறங்கி வந்தாரு. மோசேக்கு காட்சி அளித்த தேவன் இன்றைக்கு மத்தியில நமக்கு நடுவில் இருக்கிறாரே. எத்தனை பேர் நம்புறீங்க?
நாமத்தை பிரஸ்தாபிக்கிற ஸ்தலத்தில் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறுதல்